பெயின் பண்டல் எப்படின்னா எடுத்தே தீரணும்டான்னு சொல்லிட்டு எடுக்கிறவன் தான் நான். இந்த ஃப்ரீ டோக்கனை வச்சு கிடச்சிச்சு என் வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு ஸ்பின்ல அதுவும் பாருங்களேன். இப்போ அந்த 10 டோக்கன் இருக்குது. 5 ஸ்பின்னு பட்டுன்னு அப்படியே அடிச்சு விட்ருண்டான்னு சொல்லிட்டு அடித்த ஃபஸ்ட்டு இது செகண்டு 3 4 5 2 டோக்கன் தரீங்க. ஆனால் பெயின் பண்டலையும் கொடுத்துட்டீங்களா? எப்படா மனசு இருக்கும் உங்களுக்குலாம்? சரி, இந்த பெயினுக்கும் மினோட்டோக்கும் காம்பினேஷன் பார்த்தா எப்படி இருக்குது எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த மினோட்டோ பண்டல் இருக்குது. சரி, நல்லா தான் இருக்குது. கர்ணகாரனுக்கு மனசு வந்துச்சு போல். உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் செலவாயிடுச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு 2000 5000 டைமண்ட்லாம் செலவாகுது. இது போயா பாஸில் விட்ற மாதிரி தான் இந்த பெயின் பண்டில் விட்ருக்காங்க. ஈஸி தான். நீங்கள் ஒரு 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். கிடைச்சதுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரி, இருக்கிற இன்னும் 5 டோக்கனையும் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். 1 2 அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். சரி கூட 5 ஸ்பின் தானே. என்கிட்ட மினோட்டோ பண்டல் இருக்குது. மினோட்டோக்கும் பெயினுக்கும் காம்பினேஷன் பார்த்தா பின்ன பெயின் மூஞ்சி நல்லா இல்லை. மினோட்டோ மூஞ்சி பார்த்தா ஐயோ அல்டிமேட்டாக இருக்குடா. இதுமாரி இந்த ட்ரெஸ் போடனே சிஎஸ் ரேங்கட் பிஆர் ரேங்கட் புஷ் பண்ண மேடம். பெயின் மூஞ்சி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு யாருக்கு பெயின் பிடிக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு ட்ரெஸ் மட்டும் தான் கைஸ் பிடிக்கும். நல்லா தான் இருக்குது. நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் பெயின் கிடச்சிதுன்னு சொல்கிறேங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன்.